ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கார்த்திகை கதையில் ஜூலை 10 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் உங்களோட லைக்கை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தாங்க அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதோட உங்களுக்கு இந்த மாதிரி நேச்சர் வீடியோ பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் க்ரீன் கலர் ஹார்ட்டை ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஹீரோவும் ஹீரோயினும் அப்புறம் ஹீரோயினோட தங்கச்சி 3 பேருமே சேர்ந்து நேராக செங்கல்பட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயின் தங்கச்சி பாட்டு போட்டியில் 3 ஆளில் ஒரு ஆளாக செலக்ட் ஆகிட்டாங்க. ஃபைனல் ஒரு நாள் கழிச்சு தான் நடக்க போகுது. அதனால அங்கே உள்ள ஹோட்டலில் ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அந்த பொண்ணு 3 பேருமே தங்கியிருக்காங்க. ஸோ அப்போ ஹீரோ என்ன பண்ணிட்டாருன்னா அவரோட பொண்டாட்டியோட தங்கச்சிக்கும் ஒரு ரூமை கொடுத்து நீங்கள் அங்கே தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டதும் ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன். என்னடா இது, அவர் கூட நம்ம ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இப்படி இவர் நமக்கு தனி ரூமை போட்டு கொடுத்துட்டாரே அப்படின்னு கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க காதலை சொல்லலாம் அப்படின்னு நினச்சிதான் அவங்களே செங்கல்பட்டுக்கு இவங்க கூட வந்தது. ஆனால் இப்படி ஆகிருச்சு. ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம ஹீரோயினோட தங்கச்சி கேட்குறாங்க, என்னக்கா அப்படி பார்த்துக்கிட்டு நிற்கிறிய அப்படின்னு. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வருது. அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இது மாதிரி என் குழந்தைக்கு பர்த்டே செலிப்ரேஷன் வச்சுருக்கேன், மேரேஜுக்கு தான் உன்னை கூப்பிட முடியலை, இப்போயாவது வருவியான்னு பார்த்தேன்டி, ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்கியா, எப்படி உன்னை கூப்பிடுறது அப்படின்னு. அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறாங்க, என்னடி இப்படி சொல்கிற, நான் இப்போ செங்கல்பட்டில் தான் இருக்கேன், நான் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்புறமா நேராக ஹீரோயின் ஹீரோவோட ரூமுக்கு போகிறாங்க. ஹீரோ அங்கே குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் இங்கேருந்து போயிட்டு நிற்கிறாங்க. இதுதான் நமக்கு கிடைச்ச சரியான நேரம், இப்போ நல்லா அவர்கிட்ட நம்மளோட காதலை சொல்லிடலாம் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. அப்போ தான் ஹீரோ ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வராரு. ஸோ வெளியில் வந்ததோட நம்ம ஹீரோயின் நேராக ஹீரோவை பார்த்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ கேட்குறாரு, என்ன விஷயம் சொல்லு, நீயும் நேத்தையிலேருந்து ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நான் தான் உங்ககிட்ட சரியாக காதலே வாங்கலை, என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, இது மாதிரி அப்படின்னு சொல்ல வர அப்போ டக்குன்னு அந்த இடத்துக்கு ஹீரோயினோட தங்கச்சி வந்துடுறாங்க. வந்துட்டு அக்கா அப்படின்னு கூப்பிட அப்போ ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு ஐயோ இந்த நேரத்தில் நீ வரணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ ஹீரோ நேராக தங்கச்சியை பார்த்துட்டு வாமா என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்க அப்போ தங்கச்சி சொல்கிறாங்க, இல்லைம்மாம்மா எனக்கு மட்டும் அந்த ரூமில் இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, என்னம்மா உன்னை துணைக்கு தானே விட்டேன், அவங்கள மட்டும் தனியாக விட்டுட்டு வந்திருக்கேன். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதே நேரம் ஹீரோயின் நினைக்கிறாங்க, எப்படியாவது இவர்கிட்ட நம்மளோட காதலை பற்றி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா இவர்கிட்ட சொல்ல முடியாமல் இருக்கே அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு ஒரே வருத்தமாக இருக்குது. அதுக்கப்புறமா ஹீரோயின் நேராக அவங்க தங்கச்சிக்கிட்ட போயிட்டு, ஏண்டி இந்த நேரத்தில் தான் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவியா. அதுக்கு தங்கச்சி சொல்கிறாங்க, அக்கா என்னக்கா சொல்கிறா, ஏன்க்கா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, பொடி உன்னிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு படுத்து தூங்குறாங்க. இன்னொரு பக்கம் அந்த தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க பாட்டு பாடி செம்மையாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு நடக்க போகிற காம்படிஷனில் நான் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் அவங்க அப்பா ஃபோன் அடிக்கிறாங்க. அப்போ கூடவே அவங்க மாமாவும் பேசுகிறாங்க. அப்போ அவங்க ஃபோன் அட்டன் பண்ணி, அப்பா சொல்லுங்கப்பா, நானும் மாமா அக்கா 3 பேரும் சேர்ந்து ஹோட்டலில் தங்கியிருக்கோம், அக்காவும் நானும் ஒரு ரூமில் தங்கியிருக்கோம், மாமா ஒரு ரூமில் தங்கியிருக்காரு. இது கேட்டதும் அவர் சொல்கிறாரு, சரிம்மா நாளைக்கு போட்டி எத்தனை மணிக்குமா நடக்க போகுது. அதுக்கு ஹீரோயின் தங்கச்சி சொல்கிறாங்க, அப்பா நாளைக்கு காலையில் போட்டி நடக்க போகுதுப்பா, நான் மட்டும் அதில் ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு அப்பா சொல்கிறாரு, இங்கே பாருமா, உன்னோட வாய்ஸை பற்றி எங்க எல்லாருக்குமே தெரியும், நீ ரொம்ப அற்புதமா பாடுவ அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும், நீ கண்டிப்பா அந்த போட்டியில ஜெயிச்சு வருவ பாரு அப்படின்னு. அதுக்கு தங்கச்சி சொல்றாங்க, அப்பா ஒருவேளை அம்மாவுக்கு நான் பாட்டு பாடுற விஷயம் தெரிஞ்சு மறுபடி கோவப்பட்டாங்கன்னா நான் என்னப்பா பண்றது. அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாருமா நீ கவலைப்படாத, அப்பா நான் இருக்கேன்னு நான் பாத்துக்கிறேன், எப்படியாவது அவளை சமாளிக்க வச்சிடறேன், நீ கவலைப்படாத. இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, சரிப்பா, சித்திக்கு வேற கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு, அவங்க கண்டிப்பா அம்மா கிட்ட ஏதாவது சொல்லிடுவாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத, நீ நாளைக்கு பாட்டு பாடுறதுல மட்டும் ஃபோக்கஸ்டா இரு, நீ நல்லா பாட்டு பாடி ஜெயிச்சு வரணும், சரியா. இது கேட்டதும் நம்ம தங்கச்சியும் சரிப்பா நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதோட
அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினோட அந்த தங்கச்சியோட அக்கா பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க, இங்க பாருடி, நாளைக்கு நீ வரும் பொழுது ஜெயிச்சு கப்போட தான் வரணும், சரியா? இது கேட்டதும் தங்கச்சி சொல்றாங்க, கண்டிப்பாக்கா, நான் ஜெயிச்சு கப்போட தான் வருவேன், பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிக்கா நான் போனை வைக்கிறேன், நான் தூங்கணும் அப்படின்னு சொன்னதோட அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அதுக்கப்புறமா சீனை செட் பண்ணி நம்ம அந்த வில்லிய காமிக்கிறாங்க. வில்லி வந்துட்டு நினைக்கிறாங்க, அவங்க 3 பேரும் ஒன்னா போயிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு, நம்ம கிட்ட சொல்லாம அவங்க ஏமாத்திட்டு போயிருக்காங்க. நம்ம நேரா அக்கா கிட்ட போன் அடிச்சு கேட்பாமா அப்படின்னு நினைச்சிட்டு நேரா அவங்க அக்கா காரிக்கு போன் பண்றாங்க. அவங்க போன் அட்டென்ட் பண்ணி, இங்க பாருடி, நான் இங்க பிசினஸ் விஷயமா வந்திருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இந்த நேரத்துல நீ என்ன இப்படி டார்ச்சர் கொடுக்கறது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, என்னன்னு சொல்லு. அதுக்கு தங்கச்சி சொல்றாங்க, அக்கா, நான் எப்போ போன் பண்ணாலும் உனக்கு டார்ச்சரா தான் தெரியுமா? டக்குன்னு என்கிட்ட சொல்லாம நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்ட. இங்க பாரு, இங்க வந்துட்டு உன் மாப்பிள்ள என்ன காரியம் தெரியுமா பண்றான்? எங்க வந்து நம்ம பொண்ணை கூட்டிட்டு போறான்னு தெரியாம அவன் பாட்டுக்கும் கூட்டிட்டு போறான். இப்ப ஏதோ கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருக்கான். இதெல்லாம் தேவையாக்கா படிக்கிற பொண்ணுக்கு? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, மாப்பிள்ளை இந்த விஷயத்த பத்தி ஏற்கனவே என்னட்ட சொல்லிட்டாரு. 2 பேரும் சேர்ந்து கல்யாணத்துக்கு தான் போயிருக்காங்க. அதுக்கான போட்டோஸ் கூட என்கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. சோ இதே மாதிரி நான் இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கேன், மறுபடியும் மாப்பிள்ளைய பத்தி குறை சொல்றதுக்காக போன் பண்ணேன்னு வச்சுக்க, அப்புறம் மறுபடி நீ காரணம் முன்னிட்டும் என்ன நடந்தாலும் நீ எனக்கு போன் பண்ணாலும் நான் போன் அட்டன் பண்ண மாட்டேன். இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அக்கா சரிக்கா, நான் போனை வைக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு, இவகிட்ட என்ன சொன்னாலுமே நம்பவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப அக்கா வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இவ எப்ப பார்த்தாலும் குறை சொல்றதுக்கே போன் பண்ணிக்கிட்டு இருக்கா, இனிமே இவளோட போனை எடுக்கவே கூடாது அப்படின்ட்டு தங்கச்சியோட நம்பரை வந்து அப்படியே பிளாக்ல போட்டுறாங்க. இன்னொரு பக்கம் மறுநாள் காலை பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதோட நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா ஹீரோயினோட ரூம் கதவை தட்டுறாங்க. ஹீரோயின் நேரா கதவை வந்து திறந்ததோட ஹீரோ கேக்குறாரு, என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க? நீங்க கிளம்பிருப்பீங்கன்னு நினைச்சேன். சரி, சீக்கிரம் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. கரெக்டா 9 மணிக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிரும். தங்கச்சி பாடணும்ல. இதை கேட்டதும் ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகி 2 பேருமே கிளம்பி வராங்க. அப்ப தங்கச்சியோட முகத்துல ரொம்ப சேடு இருக்கிறத நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இப்ப எதுக்கு நீ இப்படி குழப்பத்தோட இருக்க? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்ல, நேத்து பாடும் பொழுது ஒரு பொண்ணு இருந்தாங்கல்ல, அவங்க ரொம்ப சூப்பரா பாடினாங்க. அவங்களோட பாட்டை வந்துட்டு என்னால கேட்காமே இருக்க முடியல, அந்த அளவுக்கு அருமையான குரலா இருக்கு. அவங்கள பத்தி நிறையவே சர்ச் பண்ணி பார்த்தேன், அவங்க ரொம்ப சூப்பரா பாடுவாங்களாம். சோ அவங்கள மீறி என்னால எப்படி ஜெயிக்க முடியும்? நான் கண்டிப்பா ஜெயிக்க மாட்டேன், வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, உனக்கு உன் திறமையில நம்பிக்கை இருக்கோ என்னமோ அது எனக்கு தெரியாது, ஆனா எங்களுக்கும் உன் திறமை மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இங்க பாரு, உன் பாட்டு எவ்வளவு அற்புதமான வாய்ஸ் தெரியுமா? இவங்களே போன் அடிச்சு உன்னை வந்துட்டு பாட சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உன்னோட வாய்ஸ் இருக்கும் அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாத. ஃபர்ஸ்ட் உனக்குள்ளே ஒரு தைரியத்தை வர வச்சுக்கணும். நீ கண்டிப்பா ஜெயிச்சிருவ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டுட்டு வரணும். நீ வந்துட்டு கொஞ்சம் கூட செல்ஃப் கான்பிடென்ஸே இல்லாம போய் நின்னுட்டு நீ பாடுனீன்னா எப்படி உன்னால ஜெயிக்க முடியும்? இங்க பாரு, நீ போய் அந்த இடத்துல நின்னு ஜெயிக்கணும், சரியா? இது கேட்டதோட அந்த பொண்ணு, சரிங்க மாமா, நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவோம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போனதோட வழக்கம் போல நம்ம ஹீரோ வந்து மிரட்டினாருல்ல, உன் பொண்ணை வந்துட்டு கூட்டிட்டு போயிரு அப்படின்னு. அப்ப அவர் மறுபடியும் வராரு. வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்து, நான் நேத்து அவ்வளவு சொல்லியும் அவளை கூட்டிட்டு வரையல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் நேத்தே சொல்லிட்டேன், திறமை இருந்தா கண்டிப்பா அவங்க ஜெயிச்சிருவாங்க, அவங்களோட திறமையை காட்டி ஜெயிக்க வைங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி குறுக்கு வழியில ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க, சரியா? உங்க பொண்ணு, எங்க பொண்ணு வந்துட்டு பொண்ணை விட நல்லா பாடி ஜெயிச்சுட்டா எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் தான். அதை விட்டுட்டு இந்த மாதிரி காசை கொடுக்குறேன் போயிருங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. முதல்ல உங்க பொண்ணோட திறமையில நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்பதான் ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இல்ல, நம்ம பொண்ணு தங்கச்சி இருக்கால, அவளை பாடக்கூடாது அப்படின்னு அவரு காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. இது கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் தங்கச்சிய பாடக்கூடாது வீட்டுக்கு பொண்ணு சொல்லுவாரு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, அத பத்தி நான் பேசிட்டேன். நீ ஃபர்ஸ்ட் உன் தங்கச்சி கிட்ட சொல்லி நல்லா ஃபர்ஸ்ட் செல்ஃப் கான்பிடன்ஸ வர வச்சு முன்னாடி போய் நின்று பாட வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஐடியா கொடு. இது கேட்டதோட ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க தங்கச்சி கிட்ட போறாங்க.
தங்கச்சியோட கையெல்லாம் ரொம்ப நடுக்குது. அப்ப தங்கச்சி சொல்றாங்க, அக்கா இந்த மாதிரி பெரிய ஸ்டேஜ்ல இது வரைக்கும் நான் பாடுனதே இல்லக்கா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஒருவேளை நான் தோத்து போய் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போனுச்சுன்னா என்ன கண்டிப்பா அவங்க வாழ்க்கை ஃபுல்லா பாடவே விட மாட்டாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருடி, நீ கண்டிப்பா பாடு, நீ நல்லா ஜெயிச்சிருவ, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை வர வைக்கிறாங்க. இதை கேட்டதும் அந்த பொண்ணும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேரா மேடைக்கு போறாங்க. அதுக்கப்புறம் பாட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பாட ஆரம்பிக்க எல்லாருமே பயங்கரமா வந்துட்டு ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாடியும் முடிச்சிடறாங்க. பாடி முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்ததோட நம்ம ஹீரோயினுக்கு எல்லையில்லா சந்தோஷம். அந்த அளவுக்கு அவங்க தங்கச்சிக்கு சப்போர்ட் கிடைக்குது. அதுக்கப்புறம் யாரு ஜெயிச்சதான்னா வந்துட்டு அந்த ஹீரோயினோட தங்கச்சி ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லல, வேற பொண்ணு இன்னொருத்தவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. சோ இது கேட்டதும் நம்ம ஹீரோயினோட தங்கச்சிக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. என்னடா இதே இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இதுல தோத்து போயிட்டோம் அப்படின்னு நினைச்சு நீ இப்படி துவண்டு போகாத, உனக்கு நம்ம மேடைகள் நிறைய இருக்கு சரியா அப்படின்னு. அப்ப பேசிட்டே இருக்கும் பொழுது ஒரு சினிமா டைரக்டர் அங்க அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்துட்டு, சார் நான் இது மாதிரி ஒரு படம் எடுக்க போறேன், அந்த படத்துக்கு இந்த பொண்ணோட வாய்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தேன், இப்பவே வந்து கான்ட்ராக்ட சைன் பண்ணிடலாமா சார், ஏன்னா எங்களோட வாய்ஸ் தான் கட்டாயம் என்னோட படத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. சோ இது கேட்டதோட நம்ம ஹீரோயினோட தங்கச்சிக்கு இல்ல சந்தோஷம். அப்ப ஹீரோ கேக்குறாரு, என்னம்மா பாடுறியா அப்படின்னு கேட்டதோட அவங்க சொல்றாங்க, நான் கண்டிப்பா பாடுறேன் அப்படின்னு சொன்னதோட நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோயினோட தங்கச்சிக்கும் ரொம்ப பெரிய சந்தோஷம். சோ அதுக்கப்புறமா வந்து கான்ட்ராக்ட சைன் பண்ணிடுறாங்க. சைன் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம ஹீரோயின் வந்துட்டு நேரா ஹீரோ கிட்ட, என்னோட தங்கச்சியோட கனவு நினைவானத்துக்கு நீங்க தான் காரணம், என் தங்கச்சியோட வாய்ஸ் உலகம் ஃபுல்லா ஒலிக்க போகுது அப்படின்னு சொன்னதோட ஹீரோ சொல்றாரு, இது எல்லாமே உன் தங்கச்சியோட திறமனாலதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது கேட்டதோட ஹீரோயினுக்கு இல்ல சந்தோஷம். இந்த அளவுக்கு இவரு நம்ம குடும்பத்துக்காக உதவி பண்றாரு, நம்ம வந்து இவர்கிட்ட இன்னும் நம்மளோட காதல சொல்லாம இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறமா சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா எல்லாருமே ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க போனதோட நம்ம ஹீரோயின் சொல்றாங்க அவர்கிட்ட, இங்க பாருங்க, இது மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் இருக்கால, அவளோட பேபிக்கு வந்துட்டு இன்னைக்கு பர்த்டே பார்ட்டி, என்னை இன்வைட் பண்ணிருக்கா. இது கேட்டதோட ஹீரோ சொல்றாரு, சரி கண்டிப்பா போகலாமே, ஏமா நீயும் வரியா? அதுக்கு ஹீரோயின் தங்கச்சி சொல்றாங்க, இல்ல மாமா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. இது கேட்டதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பார்ட்டிக்கு கிளம்புறாங்க. அவங்க போனதும் நம்ம ஹீரோயின் தங்கச்சி நினைக்கிறாங்க, அக்கா நீ மாமா கூட கொஞ்ச நேரம் தனியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற, அதனாலதான் வந்துட்டு உங்க ரெண்டு பேரையும் நான் தனியா அனுப்பிட்டு எனக்கு டயர்டா இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுல ரூம்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை கூட்டிக்கிட்டு போறாங்க. அங்க போயிட்டதோட நேரா அவங்க ஃப்ரெண்டை எல்லாம் மீட் பண்ணிட்டு பார்ட்டி எல்லாம் செம்ம சூப்பரா கொண்டாடி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்றாங்க, இது மாதிரி கொஞ்சம் எங்கேயாவது வெளியில போயிட்டு அதுக்கப்புறம் போலாமா அப்படின்னு சொன்னதோட ஹீரோவும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நேரா ஹீரோ கிட்ட, இது மாதிரி என் மனசுல உள்ள ஆசையை உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் உங்களை நான் தனியா கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, ஏன் என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இது மாதிரி ஆரம்பத்துல வந்துட்டு உங்களை நான் ரொம்ப கெட்டவர் அப்படின்னு நான் ரொம்ப தப்பாவே நினைச்சிட்டு இருந்துட்டேன். மாயா மாதிரி ஒரு ஆளுகிட்ட இருந்து என் வாழ்க்கையவே நீங்க காப்பாத்திருக்கீங்க. அந்த மகேஷ் வந்து எப்படி ஒரு கேடு கட்டவன், அவங்கிட்ட இருந்தும் என் வாழ்க்கையை காப்பாத்திருக்கீங்க. ஆனா உங்களை போய் நான் ரொம்ப தப்பா நினைச்சு உங்களை கேவலமா திட்டிருக்கேன், அவ்வளவு பேச்சு பேசியிருக்கேன். ஆனா நீங்க எதையுமே வந்துட்டு பெருசா நினைக்காம எப்படியாவது ஏன் லைஃப் சேவ் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. அதனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்க மேல வந்துட்டு லவ் வர ஆரம்பிச்சிச்சு. இப்ப அந்த லவ் வந்துட்டு அஃபெக்ஷன் ஆகி இப்ப நீங்க வந்துட்டு எனக்கு வேணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. இனிமே உங்களை வந்துட்டு நான் பிரியவே கூடாது, ஐ லவ் யூ கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்துட்டு அவங்களோட லவ் வந்துட்டு சொல்றாங்க. இது கேட்டதோட ஹீரோ வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, என்னாச்சு, நான் கேக்குறதுக்கு நீங்க எதுவுமே பதில் சொல்லலையே அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இல்ல எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட ஹீரோயினுக்கு செம ஷாக், என்னடா இது, இவர் வந்து இப்படி டைம் கேக்குறாரு அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, எனக்கு இந்த மாதிரி ஐடியா எல்லாம் எதுவுமே கிடையாது, ஏதோ அத்தை தாலி கட்டணும்னு சொன்னாங்க, அதனாலதான் உங்க களத்துல தாலி கட்டினே தவிர்த்து எனக்கு இந்த காதல் இதுல எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. இது கேட்டதும் ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகுது, என்னடா அது, நம்மளே வந்துட்டு லவ் ப்ரப்போஸ் பண்றோம், இவர் என்ன முடியாதுன்னு சொல்றாரு அப்படின்னு. சோ கண்டிப்பா கார்த்திக் வந்துட்டு ஹீரோயின் சொல்ல போற அந்த லவ் வந்துட்டு கண்டிப்பா ஏத்துக்கதான் மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.